வாங்க இந்த வீட்டுக்காரான உப்புமாவு கலர்னது சாப்பாடு ரவோண்டு உப்புமாவு இன்னைக்கு எண்ணெய் ஊற்றுது அப்புறம் கடுகு போடும் தினம் நம்மளை அவருக்கு சாப்பாடாக்கி போடுது ஒரு நாளைக்கு நமக்கு அவர் சாப்பாடாக்கி போடுது இன்னும் உப்புமாவு கலரியாது எப்படியும் கட்டியாகும் அப்போ அவருக்கு பிடிக்காது அப்போ அவரே கலருது இன்னைக்கு வாங்க எப்படி உப்புமாவு கலர்லன்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இனி பச்சை மிளகு வெங்காயம் மிளகாயும் போட்டாச்சு மிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டாச்சு வெங்காயம் எல்லாமே இருக்கா மற்ற வெங்காயம் போடுது போதுமா எல்லாரும் போடு இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கு இஞ்சி பிள்ளைகளுக்கு பிடிக்காது இது கரண்டி இது வெங்காயம் மிளகாயும் எல்லாம் நல்லா வணங்கியாச்சு இனி தண்ணி எடுத்து ஊற்று அப்புறம் உப்பு போட்டாச்சு ஓகே எவ்வளோ அப்படி ஹெல்ப் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போடணும்னு சொல்லுது அப்போ தான் கட்டி ஆகாது சொல்லுது எப்படி உப்பு மாவு வரும்னு பார்க்கலாங்க உப்பு மாவு ரெடி ஆகிட்டு இருக்குது வாங்க சாப்பிட்லாம் வாங்க உப்பு மாவு ரெடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம விகாசனே டேஸ்ட்டு பார்க்குது கொஞ்சமாக போதுன்னு சொல்லுது அப்புறம் ஆம்லேட் இருக்குது அப்புறம் பழம் நனைங்கி அதையும் கூட்டி சாப்பிடலாம் எப்படி இருக்கு பாரு மோகி விகாசனே சாப்பிட்றது கமிக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அப்பா பண்ணியது எப்படி இருக்குது அம்மா பண்ணின டேஸ்ட்டு அப்பா பண்ணினதா டேஸ்ட்டு ரெண்டு பேரும் நல்லா